பட்டாளத்தில் இரண்டாவது நாளாக முழங்கால் அளவுக்கு மழைநீர் தேங்கி நிற்கிறது. இது குறித்தான கள விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சசிதரன். வணக்கம் சசிதரன். தற்போது இரண்டாவது நாளாக மழைநீர் அங்கு தேங்கி இருக்கக்கூடிய நிலையில் அங்கு இருக்கக்கூடிய மக்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னவாக இருக்கிறது? அது குறித்தான விவரங்கள். நேற்று காலை முதல் பெய்து வரும் கனமழையின் காரணமாக நள்ளிரவு முதல் இந்த பகுதியில் முழங்கால் அளவிற்கு தண்ணீர் தேங்கி நிற்கிறது. பெஞ்சால் புயல் நேற்று கிட்டத்தட்ட நேற்று முழுவதுமே மழை பெய்துக்கூடிய நிலையில் பட்டாளம் பகுதி சாதாரண மழைக்கே முழங்கால் அளவிற்கு தண்ணீர் தேங்கி நிற்கக்கூடிய காட்சிகளை நம்மால் காண முடியும். இந்த முறை புயல் எச்சரிக்கை காரணமாக பல்வேறு இடங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அரசும் மாநகராட்சியும் மேற்கொண்டிருந்த நிலையிலுமே பட்டாளம் பகுதியை விட்டு வைக்கவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ஒரு இடத்தில் முழங்கால் அளவிற்கும் பல்வேறு இடங்களில் முட்டி அளவிற்கும் தண்ணீர் தேங்கி நிற்கிறது. பட்டாளம் பகுதி முழுவதுமே தற்போது நாம் நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆஞ்சநேயர் பகுதிகளில் வீட்டிற்குள் தரைதளத்தில் முழுவதுமாக தண்ணீர் தேங்கி நிற்பது பொதுமக்கள் கூறுகிறார்கள். ஒரு சில இடங்களில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருப்பதாகவும் இரவு முழுவதுமாக வீட்டிற்குள் தண்ணீர் இல்லாமல் நாங்கள் முதல் தளத்தில் குடியை பெயர்ந்து இருப்பதாகவும் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். இதன் அடிப்படையில் தற்போது தகவல் அறிந்து மாநகராட்சி அதிகாரிகள் 4 இருவை இயந்திரங்கள், அதாவது தண்ணீரை உடனடியாக உறிஞ்சும் இயந்திரங்களை வைத்து தண்ணீரை அகற்றும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இது மட்டுமல்லாது ராட்சத மோட்டார்கள் கொண்டு டிராக்டர்கள் மூலம் தண்ணீரை அகற்றும் பணியிலும் மாநகராட்சி அதிகாரிகள் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த மழை மட்டுமல்லாது பல்வேறு மழை காலங்களில் இதே போன்ற நிலைதான் தற்போது நீடித்து வருவதாகவும் இதற்கு ஒரு நிரந்தர தீர்வு காண வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை பொதுமக்கள் வைத்திருக்கிறார்கள். பல்வேறு இடங்களில் மழைநீர் தேங்கியிருந்த நிலையிலும் பட்டாளம் பகுதி தாழ்வான பகுதி என்பதால் இந்த சாலை முழுவதுமாக மழைநீர் முழங்கால் அளவிற்கு தேங்கி இருக்கிறது. உடனே அப்புறப்படுத்தி இயல்பு நிலைக்கு திரும்பிட வேண்டும் எனவும் பொதுமக்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். கவிதா, சென்னை பட்டாளம் பகுதியிலிருந்து கள விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சசிதரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.